முதல் நிகழ்வாக வரவேற்புரை ஆற்றிடுமாறும் ஆண்டறிக்கை அளித்திடுமாறும் கல்வியல் கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் ஜெயசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டாக்டர் ஆர்.கே. சண்முகம் கல்வியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற திருக்குறளுக்கு சாட்சியாக இருக்கும் சின்னசேலத்தில் பள்ளி கல்வியை பயின்று, திருச்சி நேஷனல் கல்லூரியில் பட்டப்படிப்பை பயின்று, சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பட்டப்படிப்பை நிறைவு செய்து 1994ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தனது பணியை துவங்கி 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசராக பதவி உயர்வு பெற்று தான் வழக்கறிஞராக பணியாற்றிய போதும் நீதிபதியாக பதவி பெற்ற போதும் மிக சிறப்பான வழக்குகளை நடத்தி தீர்ப்புகளை கொடுத்து நீதிக்கு இலக்கணமாக திகழ்ந்து வருபவர். கணவனும் மனைவியும் குடும்ப வாகனத்தின் இரட்டை சக்கரங்கள். கணவன் சம்பாதித்த சொத்தில் மனைவிக்கும் உரிமை உள்ளது என்ற சரித்திர சாதனை தீர்ப்பை வழங்கி மகளிர்கான உரிமையை மீட்டு தந்தவர். இதுபோன்ற மகத்தான தீர்ப்புகளை வழங்கி நீதிக்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்து வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் திருமிகு கிருஷ்ணராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அகமகிழ்கின்றேன். நேர்மைக்கு இலக்கணமாக விளங்கும் தொலைநோக்கு திறன் கொண்ட நமது அழைப்புக்கு மகிழ்வோடு ஒப்புதல் கொடுத்து பட்டம் பெறும் நமது ஆசிரிய மாணவிகளை வாழ்த்தி ஆசி வழங்க வருகை தந்திருக்கும் பெருமைமிகு சட்ட நிபுணர் திருமிகு டிஆர்பி ராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மருத்துவ பணியில் உயிர் காக்கும் பணியினை செய்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாபெரும் கல்வி புரட்சியை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் ஆர்.கே.எஸ். கல்வி நிறுவனத்தின் தலைவர் எங்கள் பாசமிகு மருத்துவர் மகுடமுடி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். எளிமை, நேர்மை, நிதானம் இவற்றிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் எங்களின் சிந்தனை தூண்டுகோலாக இருக்கும் டாக்டர் ஆர்.கே.எஸ். கல்வியல் கல்லூரியின் தாளாளர் மருத்துவர் ஜி.எஸ். குமார் ஐயா அவர்களையும், பொருளாளர் மருத்துவர் மணிவண்ணன் ஐயா அவர்களையும், செயலாளர் பொறியாளர் இன்ஜினியர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நிர்வாக குழுவின் இயக்குநர்கள், அவர்களது குடும்பத்தினர்கள், விருந்தினர்கள் ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். டாக்டர் ஆர்.கே.எஸ். கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலரும் டாக்டர் ஆர்.கே.எஸ். கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வருமான முனைவர் கு. மோகனசுந்தர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். டாக்டர் ஆர்.கே.எஸ். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, டாக்டர் ஆர்.கே.எஸ். மாஸ்டர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் டாக்டர் ஆர்.கே.எஸ். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் ஆகிய நிறுவனங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், சுற்றுச்சூழல் செம்மையாளர்கள் ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். கல்வி சேவை மட்டுமின்றி பொது பணி ஆகிய இரண்டையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பாக செய்து வரும் பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சான்றோர்கள் ஆகியோரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். காவல்துறையினர், சான்றோர் பெருமக்கள், பெற்றோர்கள், பட்டம் பெறும் அன்பு மாணவ மாணவிகள் ஆகிய அனைவரையும் இதயபூர்வமாக வருக வருக என வரவேற்று அகமகிழ்கின்றேன். தலைமை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். எழுத்தவிழும் கல்வராயன் மலையினை அரணாக கொண்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கள்ளக்குறிச்சியை கல்வி குறிச்சியாக மாற்றும் நோக்கில் சேவை மனப்பான்மையுடன் நல்ல ஆசிரியர்களை உருவாக்கும் வண்ணம் 2008ஆம் ஆண்டு கல்வியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு முதல்
2023ஆம் ஆண்டு வரை சுமார் 1500 மாணவ மாணவிகளை உருவாக்கி பலர் அரசு ஆசிரிய பணியிலும் தனியார் கல்வி நிறுவனங்களிலும் பலர் இதர அரசு பணியிலும் சிறப்புடன் பணியாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் எமது கல்லூரி பல்கலைக்கழக இணைவு பெற்று பல்கலைக்கழக கட்டுப்பாட்டின்களுடன் சிறப்புடன் இயங்கி வருகிறது. 2014ஆம் ஆண்டு தேசிய தர சான்று NAC பரிந்துரை செய்யப்பட்டு 22/12/14 மற்றும் 23/12/14 ஆகிய தேதிகளில் தேசிய மாநில குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு B அளவிலான தர சான்று 3/3/2015 பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மானிய குழுவால் வழங்கப்படும் 2F சான்றிதழ் பெற்றுள்ளது. மாணவர்களிடையே தமிழ் உணர்வை தூண்டும் வகையில் வன்தமிழ் வள்ளுவன் இலக்கிய மன்றம் துவங்கப்பட்டு ஆண்டுதோறும் எங்கள் பகுதி தமிழ் சான்றோர்களை கௌரவித்து வருகிறது. 2009-10ஆம் ஆண்டு கல்வியாண்டில் செஞ்சொருள் சங்கம் துவங்கப்பட்டு அதன் மூலம் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. குடியரசு தினம், சுதந்திர தினம், அன்னையர் தினம், ஆசிரியர் தினம் இன்னும் பல முக்கிய நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எமது மாணவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் உதவும் மனப்பான்மை மிக்கவர்களாகவும் உருவாக்கும் பொருட்டு எங்கள் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு குடியரசு திட்டம் மூலம் உதவி செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பல்கலைக்கழக அளவில் பதக்கம் மற்றும் ரொக்க பரிசு பெற்று 13 மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இவற்றில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல சாதனைகள் உள்ளன. பி. நாகப்பிரியா மாவட்ட அளவில் முதலிடம், ஏ. ஆர்த்தி பல்கலைக்கழக அளவிலும் மாநில அளவிலும் முதலிடம், 9 தங்க பதக்கங்கள் மற்றும் 3 ரொக்க பரிசுகள். ஆர். கண்ணன் வரலாற்று பாடப்பிரிவில் பல்கலைக்கழக அளவிலும் முதலிடம், 1 தங்க பதக்கம். ஆர். பாரதி பல்கலைக்கழக அளவிலும் மாநில அளவிலும் முதலிடம், 11 தங்க பதக்கங்கள் மற்றும் 3 ரொக்க பரிசுகள். எஸ். பர்கத்னிசா பல்கலைக்கழக அளவிலும் மாநில அளவிலும் 2ஆம் இடம், 1 தங்க பதக்கம் மற்றும் 1 ரொக்க பரிசு. கே. கமலி முதன்மை பாடப்பிரிவில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 1 தங்க பதக்கம். கே. கற்பகம் தமிழ் பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 1 தங்க பதக்கம். ஆர். சைனிமோல் வரலாற்று பாடப்பிரிவில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 1 தங்க பதக்கம். ஜே. ஆசியா பானு பல்கலைக்கழக அளவிலும் மாநில அளவிலும் முதலிடம், 11 தங்க பதக்கங்கள் மற்றும் 4 ரொக்க பரிசுகள். எஸ். சர்மிளா பல்கலைக்கழக அளவில் 2ஆம் இடம், 1 தங்க பதக்கம் மற்றும் 1 ரொக்க பரிசு. ஆர். சுபலட்சுமி தமிழ் பாடத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 1 தங்க பதக்கம். எம்.எஸ். ஜனனி முதன்மை பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 1 தங்க பதக்கம். எஸ். வித்யா கணிதம் மற்றும் முதன்மை பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம், 2 தங்க பதக்கங்கள். கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களின் தனித்தன்மையை வளர்க்கும் விதமாக நமது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகமும் 8 உலக நாடுகளும் இணைந்து நடத்திய 1200 மற்றும் 2021 மணி நேர கிண்ண சாதனை கலை நிகழ்வில் நமது மாணவர்கள் கலை நிகழ்ச்சி மற்றும் பட்டிமன்றம், விழிப்புணர்வு நாடகம் ஆகியவனை சிறப்பாக செய்து பல்கலைக்கழகமும் மற்றும் 8 உலக நாடுகள் சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நமது கல்வியல் கல்லூரி மாணவர்கள் அரசு வேலைகளில் சேரும் வண்ணம் டெட், டிஆர்பி, டிஎன்பிசி வகுப்புகள் விடுமுறை நாட்களில் இலவசமாக நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ் பாரம்பரியத்தை மாணவர்களுக்கு வளர்க்கும் வண்ணம் பொங்கல் விழா நடத்தப்பட்டு அவ்விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டாக்டர் ஆர்கேஎஸ் சண்முகம் கல்வியல் கல்லூரியின் தொடர்ந்து பல சாதனைகள் புரிந்து சிறப்பாக செயல்பட ஆக்கமும் ஊக்கமும் ஆலோசனைகளும் தந்து கொண்டிருக்கும் கல்லூரியினுடைய தலைவர், நிர்வாக குழுவினர், நிர்வாக அலுவலர், பேராசிரியர் பெருமக்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து இவ்வாண்டு ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.